ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச இருக்கிற காரியத்தை நாம் தியானிக்கிற வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். 1000 காரியம் நாம் இங்கே பேசினாலும் இதோ ஒரு வார்த்தை உங்களை தொடப்படலாம். அதனால் மிக ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அங்கும் இங்கும் பார்க்காதபடி. அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து வேதத்தில் நீங்கள் பிரியமாயிருங்கள், வேதம் உங்களை நேசிக்கும். அல்லேலூயா. இந்த வேதம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்காது. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் இல்லை, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்தது உலகம். இந்த வசனத்துல நீங்க பார்க்கிறத பொழுது முதல் காரியமே நாவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாவு என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாவுனா என்ன? நம்முடைய நாக்கு. அல்லேலூயா. நாவு என்னவா? நெருப்பு, அக்கினி. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாவு அக்கினி தான். அது நெருப்புனா என்னங்க? சுடுமா இல்லை குளிருமா? சுடும். அப்போ வார்த்தை நாவு என்ன பண்ணும்? சுடும். அல்லேலூயா. வசனம் அதான் சொல்லுது. இந்த நாவு என்பது சாதாரணமானது அல்லையா. ஒரு வார்த்தையை நாம் பேச வேண்டும் என்றால் இந்த நாவு தான் அதுக்கு உதவியா இருக்கிறது. வாய் தான் எல்லாம் நினைப்பாங்க, வாய் பேசுது பாரு, எப்படி வாய் பேசுது பாரு. வாய் பேசாது எப்பயுமே. வாய் என்ன பண்ணுதா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம். அதே மாதிரி தான் நாவு தான் பேசும் தவிர வாய், உங்களுடைய உதடு பேசாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாக்கு உதவி செய்யுது பேசுறதுக்கு. நம்முடைய எண்ணங்கள் என்னவென்று இந்த நாக்கு பேசுறதுக்கு என்ன செய்தா? உதவி செய்யுது. ஆனா அந்த நாக்கு என்னவா? நெருப்பான். அதனால நெருப்பு கிட்ட எப்பயுமே என்ன சொல்லுவாங்க? நெருப்பு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்போ நம் நாவு கிட்ட நம்ம என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாவு என்பது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த நாவை வச்சு என்ன பண்ணலாம்? நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஆனா வேதத்துல இந்த நாவை எப்படிலாம் குறிப்பிடுறாங்க தெரியுமா? எத்தனையோ விதமான நாவுகள் இருக்கிறது வேதத்துல. அதுல ஒரு சிலதை மாத்திரம் தான் இன்னைக்கு நான் பேச போறோம் உங்க இடத்துல. அது முதல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அதே யாக்கோபு அதிகாரம் 3ஆம் அதிகாரம் தான் நம்ம படிச்சது. எத்தனாவது? 6வது. அதுக்கு மேல உள்ள இருக்கு பாங்க, 5வது. அதை பார்ப்போம். அப்படியே நாவானது இங்க இந்த வசனத்துல பாருங்க, நாவானது சிறிய அவயம். அவயம்னா என்னது? சின்னது. அல்லேலூயா. குட்டியோண்டு. நாக்கு ஒன்றும் 10 மீட்டருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. இவ்வளோண்டு தான் இந்த நாக்கு. இந்த விரல் சைஸ் இருக்கும். ஓகேவா? இதில் பாதி வச்சுக்கலாம். சிலவங்களுக்கு நாக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க? நாக்கு வச்சு மூக்கெல்லாம் தொடுவாங்க. அல்லேலூயா. சாகசெல்லாம் காட்டுவாங்க. நானும் ட்ரை பண்ணிலாம் பார்த்துருக்கேன். நாக்கை வச்சு மூக்கை தொடலாமா? முடியல. ஆனால் சிலவங்க பார்த்தா நாக்கால மூக்கை தொடுறதுன்னு, காதை தொடுறதுன்னு. இந்த அளவுக்கு கொடுத்தப்பே நம்ம இவ்வளோ சாகசம், இவ்வளோ பேசுகிறோம். ஆண்டவர் இன்னும் இவ்வளோ கொடுத்துருந்தாருன்னா இன்னும் எவ்வளோ பேசுவோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் அளந்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாக்கு சின்னது தான், ஆனால் அந்த சின்னது எவ்வளோ பவரானது. வேதத்தில் எப்படி சொல்கிறாங்க? நாக்கு சிறிதளவு தான், ஆனால் அந்த சிறிதளவு காட்டையே கொளுத்திருமா. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த நாக்கு ரொம்ப பவரானது, காட்டையே கொளுத்துற அளவுக்கு பவரானது. இது இந்த நாக்குன்ற நெருப்பு. அல்லேலூயா. சில குடும்பங்களை பாருங்க, நல்லா சந்தோஷமா ஒண்ணுமா இருப்பாங்க. அது சிலவர்களுக்கு பிடிக்காது. அவங்க குடும்பத்தை உள்ள போடுவாங்க. இந்த நாக்கை வச்சு ஏதாவது பேசி குடும்பத்துல கொளுத்தி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. இந்த நாக்கு காட்டையே அழிக்கும் போது குடும்பத்தை அழிக்காதா? கண்டிப்பாக அழிக்கும். உங்களுக்கு விரோதமாய் ஏதாவது அந்த மாதிரி ஒரு நாக்கு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நாக்கை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசுறாங்களா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுறாங்களா, கர்த்தர் அதை அழித்து போட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சிறிதளவு பெரிய இம்பாக்டை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். இந்த நாக்கு ரொம்ப முக்கியமானது. நாக்குடைய ருசியை கண்டவர்கள் யாருமே இல்லை. ருசியா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், இந்த நாக்கு தான் அதுக்கு உதவி செய்தான். அப்போ இந்த நாக்கு என்ன செய்யுது? உதவியும் செய்யுது, சில நேரத்தில் நமக்கு துன்பத்தையும் கொண்டு வருது. சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். எத்தனை பேர் ருசிச்சு சாப்பிட்ருக்கீங்க சாப்பாடை? சாப்பிடும் போது திடீர்னு சாப்பிடும்போது பல்லில் நாக்கை கடிச்சிட்டிங்கன்னா, என்னப்பா அந்த பல்லு சும்மா இல்லாமல் அந்த நாக்கு தேவையில்லாமல் அந்த நாக்கு போய் கடிச்சிருச்சு. நாக்கு போய் ஏன் கடிக்குது? பல்லு தான் நாக்கை கடிக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாக்கு போய் பல்ல கடிச்சிருச்சு அப்படின்னு. பல்லு தான் நாக்கை கடிச்சிடும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இனிமையாய் போய்கொண்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அதில் நாக்கு போல வருகிறவர்கள் அநேக பேர்கள் உண்டு. அந்த நாக்கு தீயையே உண்டாக்குமா உங்கள் வாழ்க்கையில்? அதனால மிக ஜாக்கிரதையாய் நீங்கள் இருக்க வேண்டும். சின்னது தானே நினச்சி என்றைக்கும் இது பண்ணுறாதீங்க. சின்னதுக்கு தான் எப்பயுமே பவர் அதிகம். பெருசாக இருக்கிற சின்னத்தில் பவர் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொசு தான் இவ்வளோன்னு தான் இருக்கும். சின்னத்தில் கண்ணுக்கே தெரியாது. கடிச்சதுன்னா வலி உயிரை எடுக்கும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் மழை நேரத்துலலாம் கொசு பயங்கரமாக இருக்கும்போது கொசு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அது கடிக்கும் போது வலி உடம்பெல்லாம் தண்டு தண்டாக வீங்கிடும். அதே போல தான் நாக்கு சிறியதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது காட்டியே கொளுத்தும். அல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம போவோம். இது ரொம்ப முக்கியமானது தான். நாவுகளை குறித்து, ஒவ்வொரு விதமான நாவுகளை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே யாக்கோபு 3:5 படித்தோம். இப்போ 7-8 படிப்போம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், போதும். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊர்வன பிராணிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். அடக்க முடியும். எதை அடக்க முடியாதான்? அடுத்த வசனம் பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாப்பு உள்ளதும், அது சாவுக்கு ஏதான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நோட் பண்றீங்களா? அல்லேலூயா. இதுதான் முக்கியமானது. இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அந்த 7ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பிராணிகள், மிருகங்கள், ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு வரும் பொழுது, எத்தனை பேர் சர்க்கஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்க? அப்போ பார்க்கும் பொழுது சிங்கம் வரும், யானை வரும், புலி வரும். அதுக்கெல்லாம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கம்பை வச்சுக்கிட்டு இது மேலே ஏறுன்னு சொன்னால் மிருகம் மேலே ஏறும். பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் இருப்பார். அல்லேலூயா. மிருகங்களை கூட அடக்கிடலாமா? ஆனால் இந்த நாவை அடக்க முடியாது. உண்மையா இல்லையா? உண்மை. ஜென் சைடில் பிரதர்ஸ் சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மை. ஏன்னா பிரதர்ஸ் சொல்கிறது தான் உண்மை, லேடிஸ் சொல்கிறது உண்மை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் மனைவியை பார்த்து கொஞ்ச நேரம் அடங்கிருமான்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா.
என்ன அடங்குன்னு சொல்றதுக்கு நீ யாரு? முதல்ல ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. சிஸ்டர்ஸ் அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. அடங்கி இருங்கன்னு சொன்னா யாருக்காலையும் அடங்கி இருக்க முடியாது. ஆனா வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்படியாவது யாருடைய கண்ட்ரோல்லையாவது நம்ம இருக்கணும். மிருகங்கள் எப்படி மாஸ்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதோ, குடும்பம் என்று கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். மனைவி என்பவள் கணவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். பிள்ளைகள் என்பது பெற்றோருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இந்த நாவை மாத்திரம் அடக்க முடியாது. அதான் சொன்னனே, நீ கொஞ்ச நேரம் அடங்கி சும்மா இரு, என்ன அடங்குன்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு முதல்ல வரும். நாக்கு எப்படி இருக்கா? அடங்காதுதான். அடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா தோல்வியில தான் முடியுமா? அல்லேலூயா. அதனால இந்த நாவை யாராலையும் அடக்க முடியாது. ஆனா ஒருத்தரால முடியும். நம்மளை படைத்த நம் தேவனால நம்ம நாவை அடக்க முடியும். பாப்பாரு ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாவே ஷட் டவுன் பண்ணிடுவார். பேசவே முடியாத அளவுக்கு ஆக்கிடுவார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு விரோதமாக பேசணும்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்முடைய வாய்களை என்ன பண்ணுவாரா? அடைத்து விடுவார். சபைக்குள்ள வந்துட்டு சபைக்கு விரோதமாய் பேசிக்கொண்டது, சபையோட போதகருக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு, சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு அப்படி நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாய்கள் அடைக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியமே சபைக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்களா? என்னாச்சு? சாப்பிடலையா? காலைல சாப்பிடல. ஒருத்தர் சொல்றாங்க சாப்பிடல. சரி, முடிஞ்சவன போய் நல்லா சாப்பிடுங்க. கர்த்தருடைய ஆவிக்குரிய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது அது விருந்தாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த விருந்தை சாப்பிட நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் இன்றைக்கு என்ன பண்ணணும்? அடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனா? சபைக்கு விரோதமா நான் பேசிக்கொண்டிருக்கேனா? ஊழியக்காரருக்கு எதிராக நான் பேசுறேனா? அல்லேலூயா. இன்றைக்கு அதை கர்த்தர் அடக்க போகிறார். என் வாயை திறந்தாலே நான் எந்த நேரம் பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கிறேனா? கர்த்தர் அதை அடக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். அதனால தான் நம்ம பேரே விசுவாசிகள். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. கர்த்தர் இன்றைக்கு அடக்க போகிறாராம். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறவங்கள, உங்களுக்கு விரோதமாய் பேசுறவங்கள கர்த்தர் இன்னைக்கு அடக்க போகிறார். அந்த நாவுகளை கர்த்தர் அடக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியே பாருங்க, அடுத்த காரியம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதே 10ஆம் வசனம் வாசித்துங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், 2 காரியத்தை சொல்றாங்க. முதல் காரியம் துதிப்பது, 2வது காரியம் சபிப்பது. துதிக்கிற வாயினாலே சபிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நீங்க கிணறுல இருந்து தண்ணீர் எடுக்கிறீங்க. அந்த கிணற்றுல உங்களுக்கு நல்ல தண்ணி வரணும்னு நீங்க எதிர்பார்த்து எடுக்கிறீங்க. ஆனா வந்தது என்ன பார்ப்போம்? கசப்பான தண்ணி. ஆனா நல்ல தண்ணி அதுல தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரே கிணத்துல நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இருக்குமா? இருக்குமா? இருக்காதா? இருக்காது. நல்ல தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல நல்ல தண்ணி இருக்கும், கெட்ட தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல கெட்ட தண்ணி இருக்கும். உங்கள் வாய் நல்ல தண்ணியா இல்லை கெட்ட தண்ணியா? நல்ல தண்ணி நீங்க சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்க யாருமே சபிச்சதில்லைன்னு சொல்லுங்க, யாருமே நீங்க திட்டினதில்லைன்னு சொல்லுங்க. திட்டிருக்கேன். அப்போ எப்படி அது நல்லதா இருக்கும்? கிடையாது. அல்லேலூயா. ரெண்டுமே என்ன இருக்கு? கலந்து இருக்கு.
ஆனால் கலந்து இருக்குமான்னு கேட்குறாங்க வேதத்தில். அல்லேலூயா. சபைக்குள்ளே வந்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஷபா ரபா 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 அப்படின்னு வெளியே போனோடனே கெட்ட வார்த்தைகள், நம்ம அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது, அந்த வார்த்தைகளை திட்டுவார். இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு பரிசுத்தாவியில் நிறைஞ்சிக்கிட்டு இருந்தால் கர்த்தர் ஒரே அடியை அடித்து விடுவார். கடினமாய் பேசுகிறேன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு இதுதான் பேசணும்னு சொன்னார். நான் எடுத்த சப்ஜெக்ட் வேறு. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் பேசலாம்னு நினைக்கிற சப்ஜெக்ட் வேறு, ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்துற சப்ஜெக்ட் வேறு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஃபேஸ்புக்கை திறந்தா நிறைய காரியங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக அநேக பேர் எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு விரோதமாக கிறிஸ்தவனே எழும்புறான். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம தவிப்பதும் துதிப்பதும் ஒரே வாயிலிருந்து வராது. கர்த்தரை நாம் உண்மையாய் நேசிப்போம் என்றால் நம்ம வாயிலிருந்து சாபக்குரியவன வார்த்தை எதுவுமே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொன்னேன், அந்நிய பாஷை பேசுகிற வாயில அசிங்கமான வார்த்தைகள் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன் வந்து நடிக்க வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் வாங்க. எல்லாம் என் குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் ஆராதிக்கிறாங்க, நானும் ஆராதிக்கிறதுக்காக வாயில வந்ததை சொல்லாது. ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்நிய பாஷை உங்களை பேசுங்க. அதுதான் இங்க அழகாக சொல்றாங்க. ஒரே வீட்டிலேருந்து கசப்பான தண்ணியும் வராதான், நல்ல தண்ணியும் வராதான். தேவனால் படைக்கப்பட்ட நாம், தேவனுடைய சாயலில் இருக்கிற நாம் மற்றொரு தேவனுடைய சாயலில் இருக்கிற இன்னொரு மனுஷனை பார்த்து தபிக்கிறோம். கிறிஸ்தவனா அவன்லாம் எப்படி இருப்பான்? அவன்லாம் எப்படி பரலோகம் போவான்? சொல்கிறேன், நீங்கள் பரலோகம் போவீங்களா? போக முடியாது. அவனை சபிக்கிற நீங்கள் மட்டும் எப்படி பரலோகம் போவீங்க? நீங்களும் போக முடியாது. அவனை வாழ்த்தி பாருங்க, நீங்கள் பரலோகம் போகலாம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஜாலியாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது உற்சாகமாயும் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சில நேரத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, வார்த்தை அடிந்து கொள்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் பேசும் பொழுது உற்சாகமாகவும் பேசுவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம அவனுடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. அதனால ஒரே ஊற்றில் இருக்க தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். ஆண்டவரே, நான் நல்ல தண்ணியாக இருக்கணும். இதுவரை என்னுடைய வாயிலிருந்து தகப்பனே நான் மற்றவர்களை சபித்து இருக்கலாம், மற்றவர்களை புறம் கூறி இருக்கலாம், மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம். என் வாயிலிருந்து வந்த வார்த்தை இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே, என் வாயிலிருந்து வர வார்த்தை இனிமேல யாருமே காயப்படுத்தாது. அல்லேலூயா. சொல்லுவாங்க பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவர். நீங்களாம் ஸ்கூலில் படித்தது இல்லையா? தீயை கூட எடுத்துன்னு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை பிடிப்பா அப்படின்னும் கை சுட்டுடும். சுட்ட பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும். எனக்கு முந்தா நேற்று அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸில் சுட்டுக்கிச்சு கீழே. அயன் பாக்ஸா இல்லை, சாரி, சால்ட்ரிங் மிஷின் வச்சு நான் மைக் ஒயர்லாம் சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஜேடாக் வந்தால், சரி ஜேடாக் மேலே பட்டுற போது அப்படி போடாதரா அப்படின்னா நான் சால்ட்ரிங்கை கீழே வச்சுருந்தா பட்டுடுச்சு. குழந்தை மேலே பற்றக்கூடாதுன்ட்டு கையை அப்படி தள்ளிட்டேன் பாருங்க, என் கையில் அப்படியே பட்டுருச்சு, இந்த இடத்துல வெந்துருச்சு. 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ ஒன்றுமே தெரியல, அது லைட்டாக பிளாக்காக மட்டும் இருக்குது. என்னாச்சு? தீயினால் சுட்ட பொண்ணு ஆறிடுச்சு. இதுவே என்னை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தை என் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்கியிருப்பான். வெளியான காயம் சீக்கிரமாக ஆறிடும், மருந்து போட்டு ஆற்றிடலாம். ஆனால் உள்ளான காயம், நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கிற காயத்தை ஆற்றி விடவே முடியாது. அல்லேலூயா. வெளி காயத்தை எத்தனையோ கத்தியை கொண்டு பண்ணலாம், என்ன செய்யலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு காயத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாக்கை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. அதான் சொல்லுவாங்க பாருங்க, அவன் அன்றைக்கி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நான் சாவர வரைக்கும் அந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த நாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க, சாதாரண காரியம் இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? அதான் சொன்னேன்,
துதிக்க மாத்திரம் செஞ்சோம்னா அதோடைய பலன் வேற மாதிரி இருக்கும். தபிக்க மாத்திரம் நம்ம செஞ்சோம்னா அதோடைய பலன் வேற மாதிரி இருக்கும். நான் பலன்னு அதை சொல்லக்கூடாது, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்க. அதோடைய சாபம் நமக்கு வரும். அல்லேலூயா. மற்றவர்களை நாம் சபித்தோம் என்றால், அல்லேலூயா, அந்த சாபம் அவனுக்கு போகாது, முதல்ல உங்களை தேடி தான் வரும். நீங்கள் அவன் உங்களுக்கு என்ன துன்பம் செய்திருக்கலாம், நீங்கள் அவனை மன்னிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே மன்னிச்சாருங்க, நம்மளால மன்னிக்க முடியாதா? ஆண்டவரை போட்டு நைட்டெல்லாம் உட்காந்து அவ்வளோ பாடுபடுத்தணுங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க, இவங்கள மன்னிச்சிருங்க. அதான் பாஸ்டர் சொன்னார் பாருங்க போன வாரம், இங்கே நான் இங்கே இது பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு விரோதமாக இருக்கும் இன்னைக்கு யாருமே இல்லைன்னு. அதுதான் உண்மையான சாட்சி. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், உங்களை பேசலாம், கடைசியில் அந்த இடத்துல அவங்க நிலைத்து நிற்க மாட்டாங்க, நீங்கள் நிலைத்து நிற்பீங்க. கர்த்தர் உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தி, அல்லேலூயா, மான்களின் கால்களை போல உறுதியாக்குவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கசப்பான நீரூற்றாய் நாம் இருக்கணுமா, இல்லை தித்திப்பான நீரூற்றாய் நாம் இருக்கணுமா என்பதை நீங்கள் சரியாக யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அடுத்த காரியத்துக்கு நேராய் போவோம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 12:3. நான் முதல் காரியத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, பெருமையே பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னால் தான் இந்த காரியம் வந்துச்சு, என்னால் மட்டும்தான் இது முடியும், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு பெருமை பேசுகிறீங்களா? இல்லை மற்றவர்களை கொடுத்து இச்சகம் பேசுகிறீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொய் பேசுகிற உதடை கர்த்தர் நேசிப்பார். இல்லைல்ல, கர்த்தர் அருவருக்கிறாருங்க. அல்லேலூயா. நம்மளாம் பொய்யே பேச மாட்டோம், அதனால கர்த்தர் நம்மளை நேசிப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் பொய் பேசியிருந்தா இனிமேலாவது கொஞ்சமாவது பொய் பேசுவதை விட்டு விடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாய் நாம் வருவோம். கர்த்தர் புதிய காரியங்களை, புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அது ஆரம்பிக்கும் பொழுது, அல்லேலூயா, நம்ம ரெடியா இருக்கணும். அது நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் நமக்காக கரெக்டாக வரும். கர்த்தர் நமக்காக செய்கிற காரியத்துக்காக நம்மளை நாமே தயாரித்து கொள்வோம். என்ன பண்ணணும், நம்ம we need to self prepare ourselves. நம்ம தயார்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, பொல்லாங்கு பேசுறியா, இனி பேசாத. நீ பெருமையாய் பேசுகிறியா, பேசாத. நீ அப்படிதான் பேசிக்கொண்டே இருப்பனா. ஒரு பிள்ளை, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா சொல்றாங்க, பேச்சே மதிக்கிறது கிடையாது. கடைசியில் அவன் அந்த அப்பாவை சொல்லுவார், இல்லை அம்மா சொல்லுவாங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் பேசி ஜெயிக்க முடியாது, நீ எப்படியோ போ, என் பிள்ளையே இல்லைன்னு விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. கண்டுக்க மாட்டாங்க. கடைசியில் அந்த பிள்ளை தான் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அப்படியே தன்னை அழித்து கொண்டு போகும். ஆனால் நம்ம தேவன் அப்படி போக மாட்டார். அல்லேலூயா. அவர் விட்டு போக மாட்டார். சொல்லுவார், கேட்குறியான்னு சொல்லுவார். கேட்கலையா, அதான் பெருமை பேசினா கர்த்தர் அடுத்து போட்டுருவார். அல்லேலூயா. பொய்யாய் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற உதடுகளையும் நாவையும் கர்த்தர் அறுத்து போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கான தேவ வசனமே இதுதான், பெருமையாய் பேசிவிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வேணா நீங்க 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சேலரியில சம்பாரிச்சு கொண்டு இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அதனால நல்ல பணம் வந்துச்சுன்னு பெருமை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பெருமை தான் ஒரு மனுஷனை அழித்து போடுமா, வேற எந்த காரியமே அழித்து போடாது. அல்லேலூயா. பெருமை தான் ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினைச்சான்னு வச்சிங்களேன், தன்னை தானே அழிச்சுக்கன்னா பெருமை மாத்திரம்தான் தன்னை தானே அழிச்சுக்க முடியும். அல்லேலூயா. என்னங்க, நான் உண்மையை தானே சொல்றேன், இல்லை பொய்ய சொல்லிட்டு இருக்கேனா? பெருமைத்தான் ஒரு மனுஷனை அழிக்குமா அழிக்காதா? சொல்றாரு, கட்டாயம் அழிக்கும்.
பெருமை பேசிக்கொண்டு வீணாய் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களே, நான் உங்களை சொல்லலை. நீங்களாம் பெருமையாக, எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் இருக்கவங்க யாரும் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் பெருமை பேசினதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பெருமையாக பேசுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், பெருமையாக நடக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் நடக்கிறீங்க. பெருமையாக பேசுறீங்களா, கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் பேசுறீங்க. ஆன்ற மேட்டிமை நமக்குள்ள வந்துடாதபடி வசனம் சொல்லுது, ஆண்டவரே நான் என்னை தரை மட்டும் அளவு தாழ்த்துக்கிறேனப்பா, நான் வேற எதுவுமே கிடையாது ஆண்டவரே, ஐ எம் ஜஸ்ட் நத்திங் இன் யுவர் பிரசன்ஸ். நான் எதுவுமே கிடையாது, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்கள் தந்தது. இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் தந்தது, நான் வச்சிருக்க காரு நீங்கள் தந்தது, பைக்கு நீங்கள் தந்தது, என் வேலை செய்கிற அந்த வேலை நீங்கள் தந்தது. எது என்கிட்ட இருக்கு? எதுவுமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் நத்திங். ஐ எம் எம்டி வெசல். பட் இன் யோர் ஐஸ் ஐ எம் நாட் எம்டி. கர்த்தர் என்னை என்ன பண்றாரா? வெறுமையான பாத்திரமான என்னை கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிற பாத்திரமாய் மாத்துறாரு. நீங்க நினைக்கலாம், உங்க கண்களால் நீங்க பார்க்கலாம், நான் ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஐ எம் ஜஸ்ட் எம்டின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கல. நீங்க நிரம்பி வழிய செய்கிற பாத்திரமா தான் கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஒரு குயவன் என்ன பண்றானா, ஒரு மண்ணை எடுத்து ஒரு பானையை வரையறான். வணைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பானை உடஞ்சிருச்சான், மண் செய்யாமது, சரி அதை தூக்கி ஒதுக்கி வச்சான். ரெண்டாவது ஒரு செஞ்சான், அதுவும் என்ன ஆச்சா, மறுபடியும் உடஞ்சிருச்சான். மூணாவது ஒன்று செஞ்சான். அப்படி பார்த்து ஒரு 5-6 செஞ்சும் உடஞ்சி போதான். கடைசியா என்னடா இது, இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ பானைகளை செஞ்சினேன், ஒன்றுமே சரியாக வரலையே. மறுபடியும் என்ன பண்ண, மனம் தளராம மறுபடியும் ஒன்று செஞ்சாமா, அழகான ஒரு பானை வந்துச்சான். அல்லேலூயா. இருந்து என்ன தெரியுது? முயற்சிக்கிறது இல்லை, என்ன தெரியுது? ஒரு குயவன், ஆண்டவர் தான் குயவன். ஒரு மண்ணை எடுத்து, மண்ணான வெறும் மண்ணை நம்மளை கொண்டு ஒரு சரீரமாய் கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. நம்ம நல்லா வருவோன்னு அவருடைய எஃபெக்ட்லாம் கொடுக்குறார், ஆனால் சரியாக வரல. மறுபடியும் வீட்டில் மறுபடியும் செய்கிறாரு. செஞ்சு கடைசியில் கர்த்தருக்கு என்று உபயோகிக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தரை மாற்றி வைக்கிறார். அல்லேலூயா. முதல்ல உடஞ்சிருச்சுன்னு தூக்கி போடலை. அல்லேலூயா. இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், சபைக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு வேணால் நீங்கள் விரோதமாக பேசியிருக்கலாம், விரோதமாக நடந்திருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் விரோதமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்கிறேன், இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய கிரியை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் இந்த சபை முடிஞ்சிட்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு போவோமா? அதான் சொன்னேன், பெருமையை பேசாதபடி. அல்லேலூயா. என்னை கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்துவோம். என் நாவு இனிமேல் பெருமையை பேசவே கூடாது. ஆண்டவரே நான் தான், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே. பெருமையை பேசாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அடுத்த காரியத்துக்கு நேராக கடந்து போவோம். இன்னும் நிறைய காரியம் இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சங்கீதம் 15:3 பார்ப்போம். ம் 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 இந்த காரியத்தில் பார்க்கும்பொழுது, புறம் கூறாமல், உங்களை நம்பி ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், தயவு செஞ்சு இது எங்கள் குடும்ப காரியம், இதை வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் அடுத்த நிமிஷம் வெளில சொன்னீங்கன்னா இதுதான் புறம் கூறுதல். பேக்வேர்டாக பேசாதீங்க. என்றைக்கும் மற்றவங்களை பார்த்து அவங்க தவறே செய்திருக்கட்டும், ஆனால் அவங்க உங்களை இடத்துல நம்பி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டோம், தயவு செஞ்சு இதை வெளில யாருக்கும் சொல்லிடாது. அல்லேலூயா. புறம் கூறுதலை கர்த்தர் வெறுக்கிறார். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. அவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் இருக்காங்க, இவங்க பார்த்தியா நான் தான் இவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சேன், இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க. புறம் பேசாதீங்க. அல்லேலூயா.
மற்றவர்களை பற்றி நம்ம என்றைக்கும் பேசவே கூடாது. கர்த்தர் அந்த அதிகாரத்தை யாருக்கும் தரல. அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஒரு நபர் அவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டார். அதை குறித்து இன்னொரு நபர் என்ன பண்ணார், நான் பேரெல்லாம் யாருன்னு சொல்ல விரும்பலை, அவர் என்ன பண்ணார், அவரை பற்றி இவர் ஃபேஸ்புக்கில் அடித்து இவர் இப்படிப்பட்டவர் தான், இவர் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறவர் தான் அப்படின்னு போட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், நான் அந்த கமெண்ட் பண்ண நபருக்கே நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நான் கொஞ்ச நாள்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன், யாருக்கும் அதில் பண்ணேன். நான் தைரியமாக பண்ணிட்டேன். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அவன் தவறு செய்கிறானா அதுக்குரிய பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பார். நீங்கள் உங்களை சுட்டி காட்ட சொல்லி ஆண்டவர் உங்களை இடத்துல சொன்னாரா? இல்லை. அப்புறம் நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. நீங்கள் அப்படி பார்த்தா நீங்களே சில விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் உடனே என்னை பிளாக் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதனால் நம்ம மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், அவன் புறம் கூறுறான். இப்போ இவரை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னா அப்போ என்னை பற்றி வேற யாரோ ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான்ல. இப்போ நான் இவரை பற்றி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ இந்த அக்காவை பற்றி நான் இந்த அக்கா கிட்ட சொல்கிறேன், அந்த அக்கா எப்படின்னு தெரியுமா, அந்த அக்கா எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கிடுறாங்க, அவங்க புருஷனை எப்போ பார்த்தாலும் கடன்காரங்க சூழ்ந்துக்கிறாங்க. அப்படி நான் அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா என் குடும்பத்து கதையை இன்னொருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக இல்லையா? நீங்கள் இன்னொன்று தெரியுமா, நீங்கள் அந்த அக்கா கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது நம்பி உடனே அந்த அக்கா என்ன பண்ணும், டமாரம் அடித்து அந்த தெருவுக்கே பரப்பிடும். அல்லேலூயா. இங்கே என்ன ஆகுது, உங்கள் பேரும் கெட்டு போய்விடுது. நீங்கள் புறம் கூறுவீங்க என்றால் நீங்கள் சொல்கிறவங்க பேரும் கெட்டு போகும், உங்கள் பேரும் கெட்டு போகும். அதனால் உங்கள் பேர்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் புறம் கூறுவதை இன்றோடு நிறுத்த வேண்டும். இதுக்கு மேலே நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருப்பேன். யார் குடும்ப கதையும் எனக்கு வேண்டாம். ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்ல வராங்களா, முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுங்க. வேண்டாம், தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் கஷ்டம் இருக்கட்டும், ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள். நீங்கள் என்ன இடத்துல சொல்லுவீங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நாளை பின்ன அது வேறு யார் மூலமாக இன்னொருத்தருக்கு அதுக்கு போய் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லையா? அதனால் புறம் கூறுவதை தவிர்த்து விடுவோம், நாமளும் பேசாமல் இருப்போம். அடுத்த காரியத்துக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் 52:2 52:2. அல்லேலூயா. இல்லை, சங்கீதம் 52:2. சொல்லுங்க. இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய நாவை சவரன் கத்தி என்று சொல்கிறார்களாம். அல்லேலூயா. சவரன் கத்தி என்பது பாபு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாலாம் வச்சுருக்க மாட்டாங்க. சவரன் கத்தி என்பது சின்னதாக தான் இருக்கும், அதில் ஒரே ஒரு பிளேடு தான் போட முடியும். அல்லேலூயா. அப்படி பொறுமையாக தான் ஷேவ் பண்ணுவாங்க. அப்படி ஷேவ் பண்ணும்போது கூட திடீர்னு சில நேரத்தில் எல்லா ஷேவ்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அங்கங்கே பார்த்தீங்கன்னா காயங்கள் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு லோஷன் ஒன்று அடிப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த இடத்துல வெட்டி இருக்கு போல இருக்கு, எரியுதுன்னு. உத்து பார்த்தா அந்த சவரங்கத்தியோட பிளேடு பட்டு இருக்கும். சவரங்கத்தியை எதோட ஒப்பிடுறாங்க? நாக்கு. நம்ம நாக்கு இந்த நேரத்தில் தெரியாமல் போய் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்துருமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சவரங்கத்தி ரொம்ப உஷாராக இருக்கணும். சவரங்கத்தி ஷேவ் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி ஒரு கோடு போட்டால் என்ன ஆகும், கழுத்துடைய நரம்பு கட் ஆகிடும். சவரங்கத்தி ரொம்ப உஷாராக பயன்படுத்தணும். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, லாக்டவுன் டைமில் நம்ம பாஸ்டருக்கு நான் தான் முடி வெட்டுவேன். அல்லேலூயா. கடையெல்லாம் இப்போ கிடையாது, சிஸ்டர்லாம் வாங்கி வச்சுருந்தேன், பிளேடெலாம் வாங்கி வச்சுருந்தேன். அவர் ஷேவ் பண்ணுறேன்னு ஒரு தடவை இழுத்துட்டேன். ஃபுல்லாக இந்த இடத்துல நல்லா கட் ஆகிடுச்சு, ரத்தம் வருது. இந்த காது கிட்ட சிசர் பண்ணுறேன்னு இந்த காதோட சேர்த்து வெட்டி விட்டுட்டேன். ரத்தம் வருது. என்னங்க ரத்தம் வருதுன்னு பாஸ்டம்மா கேட்டாங்க.
இந்த பையன் வெட்டுறேன்னு ஸ்டைலாக வெட்டுறேன்னு இப்படி பண்ணாமா, இந்த காதோட மேலே வெட்டி விட்டுட்டாமா ரத்தம். அதனால் சவரங்கத்தியை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஆனால் அந்த சவரங்கத்தியை எதோட ஒப்பிடுறாங்க? உங்கள் நாக்கை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அது நைஸாக சில நேரத்தில் நம்ம ஜாலியாய் பேசுவோம், விளையாட்டாய் பேசுவோம். அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தை நைஸாக போயிட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு காயத்தை ஏற்படுத்தி விடும். அல்லேலூயா. சவரங்கத்தி எப்படி இருக்குமா? நைஸாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது, ரொம்ப மெலிசாக இருக்கும். அப்படியே நம்முடைய வார்த்தைகளும் மெலிசாய் போய் கொண்டிருக்கும்போது ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தரை காயப்படுத்தி விடும். அதனால் பேசும் பொழுது சவரங்கத்தியை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. எந்த விஷயம் பேசினாலும் அடுத்த காரியத்துக்கு நேராக கடந்து போவோம். அதே சங்கீதம் 64 3ஆம் அதிகாரத்துக்கு போவோமா? ம் 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 போதும். இந்த காரியத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் நாவுகளை பட்டயத்தை போல கூர்மையாக்கப்படுறாமா. ஒரு யுத்தத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், யாரும் பார்த்தீங்கன்னா கத்தி இந்த கேடகம் இல்லாமல் போக மாட்டாங்க. கத்தி இல்லாமல் என்றைக்கும் எந்த யுத்தத்துக்கும் யாரும் செல்ல மாட்டாங்க. இப்போ தான் துப்பாக்கிலாம் இருக்குது. அந்த காலத்தில் ராஜாவுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தான் போவாங்க. அந்த பட்டயம் எதுக்கு? எதிரிகிட்டேருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதுக்கு தான் அந்த பட்டயத்தை, எதிரியை வீழ்த்ததுக்கான பட்டயம். ஆனால் இன்றைக்கு வேதத்தில் சொல்கிறாங்க பாருங்க, நாவு என்பது ஒரு பட்டயம். அது எப்படி இருக்குமா? கூர்மையானது. சில நேரத்தில் கத்தியில் குத்தி கூட பொழைச்சவன் இருக்கிறான். அல்லேலூயா. வார்த்தையினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல தாங்க முடியாமல் செத்தவனும் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல் இருக்கணும். நம்ம வாயின்ற வார ஒவ்வொரு வார்த்தை கூட ஒரு மனுஷனை சாவடிக்கவும் செய்யும். அல்லேலூயா. அது பட்டயத்தோட ஷார்ப்பான், சுருக்குன்னு குத்திடு சொல்லுவாங்கள்ல, அவன் பேசின அந்த ஒரு வார்த்தை சுருக்குன்னு என்னை குத்திருச்சுப்பா அப்படின்னு. அல்லேலூயா. அதனால் பட்டயத்தை விட ரொம்ப கூர்மையானது நம்முடைய நாவம். நம்மை நோக்கி ஒரு அம்பு வரும். வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. அல்லேலூயா. வசனத்தில் வாசித்தீங்கல்ல, ஒரு அம்பு வரும், உங்களை பரிசோதிக்க ஒரு அம்பு வரும். அல்லேலூயா. நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் நாவுகளை காத்துக்கொள்ளணும். ஒருவன் எவன் தன் நாவுகளை காத்துக்கொள்கிறானோ அவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. நேரத்தில் சில இடத்துல வாயை மூடிட்டு இருக்குதான் நல்லது. அல்லேலூயா. அம்மாவும் ஒய்ஃபும் சண்டை போடுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்ம ஒன்று பேச போய் அவங்களுக்கு இவங்களுக்கு பேச போய், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற, இப்போ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற. பொண்டாட்டி சொல்லுவா, எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. சில இடத்துல அமைதியாக இருக்கணும், காது கேட்காத மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சண்டை போடுற மாதிரி அவங்க சண்டை போட்டுப்பாங்க, நம்ம இடையில போகணும்னு வச்சுங்களேன், நம்ம தலை 2 ஆகிவிடும். இல்லைன்னா 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. அத்தை என்ன சமைக்கணும், மறுமையில் இந்தம்மா உனக்காக இது வாங்கிட்டு வந்தம்மா அது வாங்கி, 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. சண்டை போட்டவங்க மாதிரியே தெரியாது. அல்லேலூயா. அதனால் சில நேரத்தில் நம்முடைய காதுகளை அடைத்து கொள்ளணும். எப்படி வாயை அமைதியாக பொத்தி கொள்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு பொம்மைலாம் வந்துச்சு, இப்போ அந்த பொம்மைங்கெல்லாம் வருதான்னு தெரியல. 3 குரங்கு உட்காந்துட்ருக்கோம். ஒன்று பார்த்தா கண்ணை மூடிட்டுருக்கோம், ஒன்று பார்த்தா காதை அடைச்சிட்ருக்கோம், இன்னொன்று வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன சொல்கிறது? சில விஷயங்களில் கண்ணால் பார்க்கவும் கூடாது, காதால் கேட்கவும் கூடாது, சில விஷயங்களை வாயில் பேசவும் கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாய் நாம் வருவோம் என்றால் நம் வாய்களை நாம் அடைக்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு முதல் சொன்னேன். 2வது காரியம், கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா. அவன் மேன்மையாக இருக்கிறான், நான் மேன்மையாக இல்லையே, என் கண்களால் நான் பார்க்குறேன்னு பார்க்காத. கர்த்தர் உன்னையும் உயர்த்துவார், அந்நிய கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஃபோனில் பேசுவாங்க மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் ஜோம் பண்ண சொல்லுங்களேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து ஃபோன் பேசுகிற ஆட்களாம் நான் பார்த்துருக்கேன். ஜோம் பண்ண சொல்லுங்கள், 5 நிமிஷத்தில் அவங்களால அதுக்கு மேலே உங்களால் ஜோம் பண்ண முடியாது. அல்லேலூயா. பரிசோதிப்போம். நான் சொல்லுவோங்க, வருஷத்தின் கடைசி நாளில் நம்ம இல்லை, அது டிசம்பர் மாதம் நடக்கும். உலகத்தின் கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை எப்போ வேணா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். நம்ம சபையார் ஆண்டவர் எடுக்கிறாருன்னு வச்சிங்களேன், சபையில் இருக்கிற எல்லாரும் போகணும், ஒருத்தர் கூட விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், இத்தனை வருஷம் சபைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன நீங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்திருப்பீங்க? ஏதோ வரோம், கேட்குறோம், போகிறோம். இந்த மாதிரி இல்லாதபடி என்னுடைய காதுகளை சில நேரத்தில் திறக்கணும். நான் சொன்ன சில நேரத்தில் மூடுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அனாவசியமான காரியங்களுக்கு மூடிடுங்க. அல்லேலூயா. சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது திறந்துருங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? மூடவும் செய்யணும், திறக்கவும் செய்யணும். அல்லேலூயா. இதுதான் இந்த வசனம் விதமாய் சொல்கிறது. பட்டயத்தை போல நாக்கு உங்களை என்ன பண்ண வரும்? காயப்படுத்த அம்பை போல வரும். எல்லாருக்கும் ஒரு என்கவுண்டர் வருங்க வாழ்க்கையில். இல்லைன்னா யாராலையும் நிலைத்து நிற்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா மானுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும். கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்கிறோன்னு வச்சிங்களேன், துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும், பாடுகள் வரும். எல்லாத்தையும் நீ அனுபவிச்சா மாத்திரம் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா. அசால்ட்டாக சொல்லிட முடியாது, நான் இன்னைக்கு செத்தனா நான் பரலோகம் போயிடுவேன். யாராலையும் அதை சொல்லவே முடியாது. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணும், எல்லா பாடுகளையும் அனுபவிக்கணும். அனுபவித்தா மாத்திரம்தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். அதற்காக இந்த நாவை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அம்பை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த காரியத்துக்கு நேராக போவோம். இன்னும் முடிக்கலங்க, இன்னும் நிறைய இருக்கு பேசணும். டைம் ஆகிட்டே இருக்கு. ஒரு 3 பாயிண்டோட முடிச்சிடுறேன். பேலன்ஸ் இருந்தால் அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 64:8. அல்லேலூயா. சரி, நான் இனிமேல் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது மாத்திரம் நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு பாயிண்ட்ஸா. சங்கீதம் 64:8 சீக்கிரம் படிங்க. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே நம்ம கெடுக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, நேரத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். நான் இது சொல்லியிருக்கேன், நம்ம வாய் தான் நமக்கு எதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வாயினாலே நானே என் வாயினால் என் வாழ்க்கையை விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நம்முடைய நாவே நமக்கு எதிரியாகி நிற்கும். அல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக நம்ம நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்துக்கு நேராக போவோம். சங்கீதம் 140:11. பொல்லாத நாவுள்ளவன் நிலைப்பதில்லை. பொல்லாத மனுஷன் பூமியில நிலைப்பதே இல்லையா. அல்லேலூயா. நீதி செய்கிறவன் நிலைத்து நிற்பான், பொல்லாங்கு செய்கிறவன் நிலைத்து இருக்க மாட்டான். அல்லேலூயா. நம்ம நீதி செய்கிறோம் என்றால், நம்ம எல்லாருக்கும் நல்லதை செய்கிறோம் என்றால் நம்ம நிலைத்து நிற்போங்க. நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும்படிக்கு சண்டே கிளாஸ் பசங்க வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும்படிக்கு சரி, பழைய சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாம் சண்டே கிளாஸ் தாண்டி தான் வந்திருப்போம். என்ன சொன்னாங்க? முதல் வசனம், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இதுதான் முதல்ல ஆண்டவர் கற்பனை நிறைய கொடுத்தாரு, மக்கள் கேட்கல. கடைசியில் மோசே மூலமாக கொடுத்த முதல் கற்பனை என்னங்க? உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாய். அதுதான் முதல்ல. வேதத்தில் நம்ம என்னதான் நான் பெரிய ஸ்காலராக இருந்தாலும், நான் இதுவாக இருந்தாலும், என் தாயும் தகப்பனையும் நான் கனம் பண்ணவில்லை என்றால் நான் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் கனம். நீங்கள் எந்த நிலைமைக்கு வந்தாலும், நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கூட போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்காக பிரயாசப்பட்ட உன் தாயும் தகப்பனையும் மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். உன் ஆயுசு நாட்கள்
இந்த பூமியில் நீ நிலைத்துன்னு வாழணும்னு ஆசைப்பட்டனா உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கனம் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் உன் ஆயுசு நாட்களே டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போவார். அல்லேலூயா. அதனாலே அடுத்த வசனத்தை பார்க்கலாம். பொல்லாங்கு பேசாமல் பூமியில் நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. பொல்லாப்பு பேசணும் நிலைத்து இருக்க முடியாது. ஆனால் நீதி செய்கிறவன் நிலைத்து இருப்பான். அதுதான் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அடுத்தது நீதிமொழிகள் 28:23. அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 28:23. தன் நாவினாலே முகஸ்துதி பேசுகிறவனை சொல்லுங்க பாடு. அல்லேலூயா. முகஸ்துதி வேண்டாம். ஆஃபீஸில் ஒரு தவறு நடக்குது. அல்லேலூயா. முகஸ்துதியை பார்த்துக்கிட்டு ஐயோ அவருக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவருக்கு நான் அவர் தானே செஞ்சுருக்கார் தவறு, நான்லாம் வெளில போய் சொல்ல மாட்டேன். அப்படி தவறுன்னு நினச்சா நீங்கள் சொல்லுங்கள், கடிந்து கொள்ளுங்க. சில இடத்துல கடிந்து கொள்வது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கடிந்து கொள்ளுங்க, அது தவறவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொழுதும் பயந்து விடாதீங்க. அது யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அது ஒருவேளை உங்களுடைய ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராக வேணா இருக்கலாம். தவறுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அது சொல்லுங்க, தவறே இல்லை. அது இந்த வசனத்தை வாசிங்க. கடைசியில் அவனுக்கு தான் என்ன கொடுக்குறாங்களா? அங்கீகாரம். அவன் தான் பெறடான். யாரு? கடிந்து கொள்கிறவன். முகஸ்துதி பார்க்குறவனுக்கு கிடையாதான். முகஸ்துதி பார்த்து நீ வேலையை செய்யாத. இன்னொருத்தருக்கு முகஸ்துதி நீ பண்ணணுன்றதுக்காக உன் வேலையை நீ செய்யாத. அதை தவறுன்னு செய்தால் அதை கடிந்து கொள், அது உனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல இருந்தாங்க அங்கீகாரம் வரணும், மனுஷன் இடத்துல இருந்து அங்கீகாரம் வரக்கூடாது. அது நிலைத்து நிற்கவே நிற்காது. அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங் தரானா எத்தனை நாள் அந்த மேனேஜர் போஸ்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் 57 வயசு வரைக்கும் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகி தான் ஆகணும். அந்த போஸ்டிங்க்கு வேற ஒருத்தர் வந்து தான் ஆகணும். இல்லை ஒருவேளை நான் 35 வயசு இருக்கும்போதே எனக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிருச்சு, அந்த போஸ்டிங்லேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துலேருந்து உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுவ? மேனேஜர்லேருந்து ஜிஎம் ஆகுவ, ஜெனரல் மேனேஜர் ஆகுவ. எந்த ஒரு புது நிரந்தரமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால என்ன சொன்னேன்? முகஸ்துதி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. முகம் பார்த்து உதவி செய்யாதீங்க. எல்லாருமே உதவின்னு வரும் பொழுது அல்லேலூயா என்னைக்கும் உதவி செய்யறதுல முகம் ஸ்துதி பார்க்காதீங்க, பொதுவாய் செய்யுங்க. அல்லேலூயா. முகம் ஸ்துதி பார்க்கறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கடிந்து கொள்ளுங்க. சில இடத்துல சொல்லுவாங்க, பெற்றவங்களில் எந்த நேரமும் பாசத்தை மட்டும் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாசம் மட்டுமே காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, கடிந்தும் கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ எங்கள் ஜேடாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் ஜேடாக்கு நான் அடிக்கவே மாட்டேன் ஜேடாக்கை. ஆனால் அவங்க அம்மா பொழந்துருவாங்க அவரை அடிச்சுட்டு என்கிட்ட தான் பாசமாக ஓடி வருவார். அந்த நேரம் பார்த்து நான் இல்லை என்கிட்ட வராத நான் தள்ளிட்டேன்னு வச்சிங்களேன், இந்த குழந்தைக்கு மனசில் ஒரு காயம் வச்ச, அப்பா நம்மளை தள்ளிட்டாரு பாரு அப்படின்னு. அல்லேலூயா. உங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, அப்பாவை திட்டுன்னுவாங்க. வேறு அப்பா இது பண்ணுற திட்டு என்றைக்கும் திட்டவே மாட்டேன். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தரோமோ அதுதான் நம்மக்கிட்டேருந்து அவுட்புட் வரும். இப்போ நான் எங்கள் அப்பாவை அந்த மாதிரி திட்டியிருந்தேன்னா என் பிள்ளை என்னை திட்டுமா? இப்போ நான் எங்கள் அப்பாவை நேசிக்கிறதுனால தான் என் பிள்ளை என்னை ரொம்ப நேசிக்குது. அதுதான் வாட் த இம்பேக்ட் யூ புட் யூ கெட் த அவுட்புட். அல்லேலூயா. நீங்கள் இன்புட் என்ன போடுறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக வரும். அல்லேலூயா. நீங்கள் முகஸ்துதி பார்த்துக்கிட்டே நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க வச்சிங்களா, அதை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் அதே மாதிரி தான் செய்வாங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளும் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பாங்க. அல்லேலூயா. முகஸ்துதி பார்க்காதீங்க. எந்த காரியத்தில் முகஸ்துதி பார்த்து உதவி செய்யாதீங்க. எல்லாருக்கும் பொதுவாக செய்யுங்க. ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு பிரியாணி கொடுக்குறீங்களா, ஆப்போசிட்டு ஒரு இந்து வீடாக இருக்கலாம். அல்லேலூயா. அவங்களுக்கும் கொஞ்சம் பிரியாணி கேக் எடுத்துகிட்டு போய் கொடுங்களேன்.
அவங்க முகத்துலேயும் சந்தோஷத்தை பாருங்க. அதுதான் உண்மையான முகஸ்துதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு உதவி செஞ்சேன்னா அவன் எனக்கு ரம்சானுக்கு பிரியாணி தருவான். அல்லேலூயா. இன்றைக்கி நான் கேக் கொடுத்தேன்னா அவனுக்கு ரம்சானுக்கு பிரியாணி கொடுப்பான். இவன்கிட்ட கொடுத்தனா 4 முறுக்கும் அதிரசம் மொத்தம் கொடுப்பான். இவனுக்கு எதுக்கு நான் எதுவுமே கொடுக்கணும்? அப்படி பார்க்காதீங்க. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிங்க. அவருக்கு என்ன செய்கிறீங்களோ அதே இங்கேயும் செய்யுங்க. கர்த்தரும் அப்படியே தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதே தான் நீங்கள் அறுப்பீர்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் எதை விதைக்கிறோமோ அதை விட அதிகமாய் அறுவடை செய்யும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதை நான் எதுன்னு உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அதை சொன்னேன்னா பாஸ்டர் பார் எப்போ பார்த்தாலும் அதையே பேசுகிறாருன்னுவாங்க. அதான் அதை நான் சொல்ல. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை 2 மடங்காக எதை அறுப்பீங்களோ என்றும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதன்படி பாருங்க. செகண்ட் காரியம் 2வது யாக்கோபு 3:10 வாசிங்க. சரி மன்னிச்சுக்கொள்ளுங்க. ரோமர் 3:13. ரோமர் 3:13 வாசிக்கலாம். ம் 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 அவர்களே வாய் ம் ம் இந்த இடத்துல பாருங்க, சொல்லுவாங்க பாருங்க, அவன் வாயை திறந்தாலும் இந்த வசனத்தில் பாருங்க, எதை நம்ம நாவை எதோட மென்ஷன் பண்ணுறாங்க? நம்முடைய வாயின் கீழே என்ன இருக்கான்? பாம்பின் விஷம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவன் பேசினாலே விஷமாக பேசுகிறான், அவன் பேசும்போது தான் விஷமாக பேசுகிறான் அவன் அப்படின்வாங்க பாருங்க. நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இருக்கிறதா? அல்லேலூயா. டீசெண்டாக சொல்கிறாங்க, நானும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன். பாம்பின் விஷன்றாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இதோட ரொம்ப சொல்லுவாங்க. நான் அவனே சொல்கிறேன், நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது என்றைக்குமே. என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தம்பி இதுக்காக ஜெபம் பண்ணணும், நான் சொல்லுவேன், ஏன் பண்ணியிருக்க சொல்லுவாங்க. அப்படிங்களானே நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்வார். தம்பி வேலை இல்லையா கொடு, நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம், உபாசம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு. அப்படி நான் அநேக பேருக்கு நம்முடைய சபையிலே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஆனால் வேலை இல்லைன்னு. நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுப்பா. ஜெபம் பண்ணி வேலை கிடைச்சவங்களாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தை விஷமாய் வரக்கூடாதான். அல்லேலூயா. எப்படி வரணுமா? என் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும், வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? என் வாயின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனை துதிக்கும்படி. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். நம்ம வாயில் இருக்கிற வார்த்தை எப்படி இருக்கணுமா? துதிக்கிற வார்த்தைகளாக இருக்கணும். மற்றவர்களை காயப்படுத்தி விஷமாய் கக்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசும்போது கடிந்து கொள்கிற மாதிரி பேசுவாங்க. அதான் சொல்லுவாங்க, அவங்க வாயின் வார்த்தை பாம்பை கொத்துற மாதிரி பேசுறா. அல்லேலூயா. இனிமே யாரையும் கடிந்து கொள்கிற மாதிரி கூட பேசுறாரு. யாருமே பேசக்கூடாது. தாய்மார்கள் இருக்கீங்களா, அவங்க பிள்ளைகளை கூட நீங்கள் ரொம்ப கடிந்து கொள்கிற மாதிரி பேசாதீங்க. சகோதரர்கள் நீங்கள் இருக்கீங்களா, அவங்க மனைவிகளை தவறு செய்திருந்தால் கூட அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. நீங்களும் உங்களுடைய கணவர்களை காயப்படுத்துகிற மாதிரி யாரும் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. வாயின் வார்த்தைகள் விஷத்தை போன்றது. அல்லேலூயா. அதான் சொன்னோம்பாங்க, தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாவது, நாவினால் சுட்டவர். அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எதை பார்த்து எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அல்லேலூயா. பைபிளை பார்த்து எழுதியிருப்பாங்க. நம்ம வாயின் வர ஒவ்வொரு வார்த்தையும் விஷத்தை போன்றதான். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. அந்த விஷன் வார்த்தைகள் என்ன சாப்பிட்டாலும் கசப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா. அவங்க சாப்பிட்டாலும் கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கசப்பை மாத்திரம்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட வார்த்தைகள் விஷமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இனிமைக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, கர்த்தருக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க. உங்களுடைய பேசுகிற ஸ்லாங்கை மாற்றுங்க. அல்லேலூயா. வார்த்தைக்கு வார்த்தை பேசும் பொழுது தாக்கி பேசுகிற மாதிரி பேசாதீங்க. இனிமையாய் பேச கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு நேராக கடந்து போவோம்.
நீதிமொழிகள் 21:23. நானே படிச்சிடுறேன். தன் வாயையும் தன் நாவையும் காத்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். உங்களுடைய வாயையும் அல்லேலூயா நாக்கையும் காத்து கொள்ளணும்னு வச்சிங்களேன், எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் விலக்கி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாமா? அதுதான் சொன்ன முக்கிய காரணமே. சில இடத்துல பிரச்சனைகள் வரும்போது நம்ம போய் ஏதாவது ஒரு வார்த்தையை விடும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு நேராய் திரும்பி விடுமா? அல்லேலூயா. உங்கள் வாயையும் நாக்கையும் பத்திரமாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதம். உலகத்தில் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா. ராக்கெட்லாம் இருக்குது, மினி லான்ச்சருங்க இருக்குது, அல்லேலூயா, அணுகுண்டுங்க இருக்குது. அதெல்லாம் விட பெரிய ஆயுதம் எங்கே இருக்குதான்? நம்ம நாக்கில் இருக்குதான். அல்லேலூயா. அதான் சொல்கிறாங்க பாருங்க, எப்பேற்பட்ட மிஷினால் கூட ஒரு மனுஷனை அள வைக்க முடியாதான். அல்லேலூயா. நீங்கள் அவனை காயப்படுத்தி அள வைக்கலாம். எப்படி? உடல் ரீதியாக அவனை அடித்து அவனை காயப்படுத்தி நீங்கள் அள வைக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் சிரிச்சிக்கினே ஒருத்தர் அள வைக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி முடியும்? நம்முடைய வாயின் வார்த்தையினால முடியும். அல்லேலூயா. அப்போ மிக ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஒருத்தரை காயப்படுத்துறீங்கன்னா மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அதனால காத்துக்கொள்ளுங்க. வசனமும் விதமாக தான் சொல்கிறது, தன் ஆத்துமாவை காத்து கொள்கிறான், தன் நாவையும், முதலே சொன்ன மகன், தன் நாவையும் நெக்ஸ்ட்டு வாயையும் நாவையும் காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறானா? உங்கள் ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாயை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். வாயை மூடிட்டா எந்த பிரச்சனையுமே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் 21:23. அதுதான் அழகாக சொல்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் நான் ஒவ்வொரு வசனமாக வாசிச்சுட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட் ஆண்டவர் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றா நான் எப்படி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, செஷன் பை செஷனாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். நன்மை தீமை அறிவாங்க பார்த்தீங்களா? முதல்ல ஒரு வசனம் சொல்லுதுன்னா, ஒரு காரியத்தை நம்ம எடுத்து துவங்குறோம்னு வச்சுங்களேன், அதில் நல்லதுன்னு நிறைய இருக்கும், கெட்டது இருக்கும், ரெண்டுமே சேர்ந்தது ஒன்று இருக்கும். நான் தனித்தனியாக பிரிப்பேன். ஒவ்வொரு விஷயமாய் பிரித்து பார்ப்பேன். அப்போ ஒவ்வொரு காரியம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் எனக்குள்ள ஒவ்வொரு காரியத்துக்கு எப்படி பேசணும், இதை எப்படி சொல்லணும். சில நேரத்தில் ஆவியானவர் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆவியானே என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். சில நேரத்தில் ஆவியானவர் நம்மளை மறைச்சி பேசிக்கிட்டு இருப்பார். சில நேரத்தில் நம்மக்குள்ளே ஏதாவது ஆண்டவரே நான் இதை பேசணும் ஆண்டவரே, அப்போ சொல்லும்போது ஆவியானவர் சொல்லுவார், ஓகே இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன், இப்போ நீ பேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பேசுனது நான் பேசலைங்க, ஆவியானவர் எனக்குள்ளதை பேசினார். அல்லேலூயா. சங்கீதம் 35:28 கடைசியாக வந்துட்டோம். இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், வசனங்கள் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. சங்கீதம் 35:28. அல்லேலூயா. என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். என் வாயில் சொன்னோம் பார்த்தீங்களா, வாயிலென்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் துதியை மாத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. அது நாள் முழுவதும் ஸ்தோத்திர பலிகள் சொல்லுவாங்க, டெய்லியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திர பலிகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய துதியை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அடுத்த வசனம் சங்கீதம் 34, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வரைக்கும் இந்த வசனங்கள் எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. கர்த்தர் நாவினாலே என்னென்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் என்றதை இதை நீங்கள் படித்து பாருங்கள். கடைசியாக சொல்கிற ஒரே ஒரு காரியம், இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதை மாத்திரம் வாசிட்டு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணாரா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். நான் தான் சொன்னேன் இப்போ ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை மறைச்சு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. சில ஒரு காரியத்தை ஜெயத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் பேசுனீங்கன்னா ஜெயம் வரவே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, உனக்கு பேசவே தெரியாது, நீ போய் அங்கே என்ன பேச போகிற, நல்லா பேச தெரிஞ்ச ஆட்களை கூட கூப்பிட்டு போகணும். இன்னி சொல்லுங்கள்,
பேச தெரிஞ்ச ஆட்கள் நான் கூட கூட்டின்னு போகணும் இல்லை, எல்லாம் பேச தெரிஞ்சவர் என்னோட அவர் வருகிறார் என்று. அல்லேலூயா. உற்சாகமாக ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சவர் என் கூட வராரு, இனி நான் யாரையும் நான் கூட கூட்டு போகணும் இல்லை. அல்லேலூயா. அதான் வசனம் கிளியராக சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அல்லேலூயா. அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கும். அல்லேலூயா. இனி என் வாயில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வசனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கென்று என்ன கொடுத்திருக்கிறார் அதை மாத்திரம்தான் நான் பேசுவேன். அல்லேலூயா. மற்றவர்களை காயப்படுத்த மாட்டேன், மற்றவர்களை குற்றம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற என் நேசர் எனக்காக உண்டு, அவர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. நிச்சயத்தோடு அந்த நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.